இறைவாக்கினர் எரோமியா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது இதோ, நாள்கள் வருகின்றன, அப்போது நான்
நாடுகளில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார். அவர் தம் நாள்களில் யூதா விடுதலை பெறும். இஸ்ரேல் பாதுகாப்புடன் வாழும். யாவே சிற்கேனோ, அதாவது ஆண்டவரே நமது நீதி என்னும் பெயரால் இன்னவர் அழைக்கப்படும். ஆதலால் ஆண்டவர் கூறுவது இதோ, நாள்கள் வருகின்றன, அப்போது எகிப்து நாட்டிலிருந்து இஸ்ரேல் மக்களை அழைத்து வந்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று எவரும் சொன்னார். மாறாக இஸ்ரேல் குடும்ப மரபினர் தங்கள் சொந்த நாட்டில் வாழும்படி அவர்களை வடக்கு நாட்டிலிருந்தும் அவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டிருந்த அனைத்து நாடுகளிலிருந்தும் அழைத்து வந்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று கூறுவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரசு மைந்தரிடம் உமது நீதி விளங்க செய்யும். அவர் உம் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவர்களான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோருக்கும் ஏழைக்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். ஆண்டவராகிய கடவுள் இஸ்ரவேலின் கடவுளை போற்றி போற்றி. அவர் ஒருவரே வியத்தகு செயல்களை புரிகின்றார். மாட்சி பொருந்திய அவரது பெயர் என்றென்றும் புகழ பெறுவதாக. அவரது மாட்சி உலகெல்லாம் நிறைந்திருப்பதாக. ஆமென், ஆமென். பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். அனைவரும் Hallelujah. 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 இதோ கன்னி கருவுற்றுவோர் ஆண்மகனை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல், அதாவது கடவுள் நம்முடன் இருக்கிறார் என பெயரிடுவர். அல்லேலூயா. Hallelujah. 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 வார்த்தையானவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தொகுப்பு 1 இறைவார்த்தைகள் 18 முதல் 24 முடிய. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழவும் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. மரியா தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். மரியாவின் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்குள்ளாக விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். மரியா ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களில் இருந்து மீட்பார் என்றார்.
இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண் மகவை பெற்றெடுப்பார், அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, தெளிவுகளை தேடுவதற்கு நம்முடைய உள்ளத்தில் நிதானமும் பொறுமையும் வெகுவாகவே நாம் தொலைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய காதுகளுக்கு வந்து சேருகிற செய்திகள் உண்மையா பொய்யா என்பது குறித்து நாம் நிதானத்தோடு சிந்திப்பதற்கு பதிலாக நமக்கே உரித்தான ஆத்திரங்களும் அவசரங்களும் அடுத்தவரை தவறாக புரிந்து கொள்வதற்கும் தவறாக தீர்ப்பிடுவதற்கும் தயாராக இருக்கின்றன என்பதை பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை அனுபவங்கள் கற்றுத்தந்து கொண்டிருக்கின்றன. இந்த நற்செய்தி வாசகத்திலே யோசேப்புக்கு செய்தி ஒன்று தெரிய வருகிறது. மரியா கருவுற்றிருக்கிறார். தனக்கு ஒப்பந்தமான ஒரு பெண் எப்படி கருவுற்றிருக்க முடியும் என்கிற எண்ணம் அவருடைய உள்ளத்தை நிச்சயமாக பாதித்திருக்கும். ஆனால் ஒரு நேர்மையாளராக அவர் என்ன செய்கிறார்? மரியாவை இகழ்ச்சிக்குள்ளாக அவர் விரும்பவில்லை. எனவே மறைவாக விலகிவிட வேண்டும் என்று சிந்திக்கின்றார். ஒருவேளை யோசேப்பு சிந்தித்திருந்தார், யூத மரபுப்படி மக்களை கூட்டி யூத சங்கத்தின் முன்னால் மரியாவை கூட்டி வந்து அவரை இகழ்ச்சிக்குள்ளாகி கல்லால் எறிந்து கொள்வதற்குரிய சூழலை உருவாக்கியிருக்கிறார். ஆனால் யோசேப்பு நிதானத்தோடு சிந்திக்கிறார், பொறுமையை கடைபிடிக்கிறார். அதனால் வானதூதருடைய தெளிவுக்கான செய்தியை அவர் பெற்றுக்கொள்கிறார். நம்முடைய வாழ்விலும் யோசேப்பிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்வு செய்தி இருந்தார். அடுத்தவரை பற்றி அவசரத்தோடும் ஆத்திரத்தோடும் தீர்ப்பிடுகின்ற மனிதர்களாக இல்லாமல், அவர்களை தவறாக புரிந்து கொள்ளுகிற மனிதர்களாக இல்லாமல், தெளிவுகளை தேடுகின்ற மனம் படைத்தவர்களாக வாழ்வதற்கு பொறுப்பிடுவோம்.
அன்புக்குரியவர்களே, உங்களுடைய மாநில கல்வாரி பலிகளாமல் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி கொண்டாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்தபடி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரின் மக்களாக கொண்டாடப்படுவது எங்கள் எமது பேருக்கு ஏற்றவர்களாய் மாற்றுவதாக. எமது சாகும் தன்மையை தமது சாகத்தன்மையால் நலமாக்கியவருடைய நிலை பேருடமை பங்கு பெறும் தகுதியை நாங்கள் அடைவோமாக. என்னென்று வாழ்வு ஆட்சி செய்தவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, இன்னுமுள்ள எல்லாம் இறைவா, இந்நாள் மகளிடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருமுறைகள் கிறிஸ்துவின் முன் அறிவித்தன. சொல்லத் தெரிந்த உடன் தன்னை தாயவர் தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டிக்காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதை மக்களிப்போடு தமது புகழ் பாடுவதை அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை பின்னரை மகிழ்வுடன் எதிர்பார்த்திருந்து இவருக்கு அருளினார். ஆகவே வானவரணிகளோடு இணைந்து உமது ஆட்சியை வாழ்ந்து பாடுவதாவது. எங்கள் தந்தை இறைவா, நீர் தூய்மை மிக்கோர், நாங்கள் உமக்கு நன்றி செலுத்த விரும்புகின்றோம். இரவேதாவும் அரசனும் வந்திருக்கிறோம். உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்துவின் உடல் இரத்தமும் ஆகிய கொடைகளை மாற்றும் உமது தூய ஆவியாரை அனுப்பியருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நீர் எங்களுக்கு வழங்கி பற்றி நாங்கள் உமக்கு காணிக்கையாகுகின்றோம். இயேசு தாம் இறப்பதற்கு முந்தைய இரவில் தம் திருத்தொதர்களோடு இரவிருந்தை அருந்திய போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அறிவிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்கு ஆரோக்கிய அளிக்கப்படும் என் உடல். அவனும் இரவிருந்தை அருந்திய கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றுத் தருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். தந்தை இரங்களை அன்பு செய்வதால் நமது பந்தையில் அந்தரைகள் அழைக்கலையும் திருமகனின் திருவுடலையும் திரு ரத்தத்தை நாங்கள் உட்கொள்வதால் தூய ஆவியார் மகிழ்ச்சியாக எங்களை நிரப்பியர்களும் ஆண்டவரை உம் பிள்ளைகளை யாரையும் நீர் மறப்பதில்லை, நாங்கள் அன்பு செய்யும் அனைவரையும் காத்தருள வேண்டுகிறோம் என்று தங்களுடைய நன்றிகளை வேண்டுதல்களில் கொடுக்கக்கூடிய ராஜசேகர் என்பவர்களை ஆசீர்வதித்தருளும். மேலும் இறந்து போனவர்களுக்காக வேண்டுகிறோம் என்று நாங்கள் நினைவு கூறுகிற அந்தோனி குரு சர்வ தந்தை கண்ணன் சாயங்கேரி அந்தோனி பீட்டர் நரேஷ்தாஸ் கரோலி குந்தரி மேரி பிரபு லூயிஸ் ஆரிய சாமி ஜெயமணி நாயகம் ஆரிய சுவாமி தர்ஷனம் மேரி பெருமான் சல்லப்பன் இசாக் மேரி ரைவன் என்பவர்களை உம்முடைய வான்வீட்டில் வரவேற்றுள்ளோம். துன்பத்தில் மொழி துயரப்படுவர் அனைவரையும் உலகிற்கு வாழும் கிறிஸ்தவர்களையும் மற்ற மக்களை நினைவு கூறுவர்களும் திருமகனேசு வழியாக நீர் எங்களுக்கு புரிந்தவர் மறுபெரும் செயல்களை கண்டு வைத்து நாங்கள் உண்மை போற்றுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரும் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை, தூய ஆவியாரிடமே எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்படியாக பேசுவது நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலக எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமையை துன்புறுத்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளை அமைதி கனிவுடன் அருளும் வந்தாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் சொல்லுகின்றேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்னும் திருத்தூதர்களுக்கு பொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் இருளின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் செம்மறியே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நிதானத்தோடும் பொறுமையோடும் வாழ்வில் தெளிவுகளை தேட கற்றுத்தருகிற ஆண்டவர். இவருடைய விருந்திலே தகுதியான முறையில் பங்கெடுத்து நாம் அனைவருமே பேரும் பெற்றவர்கள். என் ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
ஒளியாமிரையே வாராய், எளியோர் என்றும் பணிலே. ஒளியாமிரையே வாராய். விண்ணில் வாழும் விமலா, மண்ணில் வாழும் மாதர். விண்ணில் வாழும் விமலா, மண்ணில் வாழும் மாதர். உம்மில் என்றும் வாழ எம் எழுவே இறைவா. ஒளியே எழிலே வருக, ஒளியே எழிலே வருக. ஒளியாமிரையே வாராய், எளியோர் நெஞ்சம் தனிலே. ஒளியாமிரையே வாராய். நீரும் மலையும் முகிலும் ஒளியா, பூங்கையும் ஒளியா ஒளியா. நீரும் மலையும் முகிலும் ஒளியா, பூங்கையும் ஒளியா ஒளியா. உயிரும் உலகும் உம்மா, வளமும் வாழும் உம்மா. ஒளியே எழிலே வருக, ஒளியே எழிலே வருக. ஒளியாமிரையே வாராய், எளியோர் நெஞ்சம் தனிலே. ஒளியாமிரையே வாராய். என் சகோதரனான இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியாரின் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றியதை செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகை காண எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவதாக. நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்ந்தெடுக்கும் நல்லவராய் உமது எம்மை மாற்றுவதாக. தீமைகள் ஆற்றுகள் மறைந்து உன்மாற்றி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உலகம் முழு அன்றைகளையும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய ஆற்றுகளில் மாற்றம் பெறுவனவாக. ஜூபிலி கொண்டாட்டத்தில் அருள் விண்ணுக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணியாக எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் என் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கு மாற்றியும் புகழும் என்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். நன்றி கூறி கொண்டாடுவோமாக. ஆண்டவர் நீர் உரையும் இக்கோவிலில் உமது இரக்கத்தை பெற்றுக்கொள்வோமாக. வரவிருக்கும் எங்கள் மீட்பின் கொண்டாட்டங்கள் நாங்கள் தகுந்த மனத்துடன் எதிர்நோக்கி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக
எங்கள் காவலா சூசை தந்தையே, மங்களங்கள் என்று சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் என்று சொல்லி இங்கு பாடுவோம். செங்கையில தங்க புஷ்பம் தங்க போல ஏந்திடும், செங்கையில தங்க புஷ்பம் தங்க போல ஏந்திடும் எங்கள் காவலா சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லு என்று பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லு என்று பாடுவோம். கன்னிதாயரின் பத்தனியலோ, கன்னிதாயரின் பத்தனியலோ, உன்னதமாய் பேரு மாற்றி உற்ற வாக்கினே, உன்னதமாய் பேரு மாற்றி உற்ற வாக்கினே. சென்னி மகுட முடி முளைந்த மன்ன கோத்திர மாதவா, சென்னி மகுட முடி முளைந்த மன்ன கோத்திர மாதவா, எங்கள் காவலா சூசை தந்தையின் மங்களங்கள் என்றும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் என்றும் சொல்லி இங்கு பாடுவோம். நித்திய ஸ்துதிக்குரிய